எனக்கு இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பர் டேஸ்டான ஆலு புலாவ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்க பள்ளியாசில் வந்து ஹந்திரி சாப்பாடு போல் இருக்குது. அது எனக்கு தெரியாது. பக்கத்தில் உள்ள அக்கா வந்து எனக்கு வந்து அந்த ஹந்திரி சாப்பாடு வந்து கொஞ்சம் ஒரு தட்டில் வச்சு எனக்கு கொடுத்தாங்க. காலையிலே நாங்கள் வந்து நேராக என்ன பண்ணலாம்னு நினச்சோன்னா, டீ குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்து சமைக்க போயிடலாம் மதியானத்துக்கு அப்படின்னு நினச்சோம். அப்புறம் ஓகேன்னு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே இது பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியாக புரியும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. அதனால் சொல்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஜீரகம் ஒரு ஸ்பூனு, பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு, சோம்பு, அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூனு, தனியா அதாவது முழு மல்லி வந்து 2 ஸ்பூனு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஜாதி பத்திரி, அப்புறம் ஸ்டார் பூ, இன்னொன்று இருக்குமே அது பேர் எனக்கு வாயில் வரலையே, அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூனு, ஏலக்காய்லாம் 2, கிராம்பு ஒரு 3 4 இதுமாரி. இது வந்து 1/2 kgக்கு நான் சொல்கிறேன் போட்டு, அப்புறம் வெங்காயம், முழு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், அது பெருசு பெருசாக கூட அரிஞ்சு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு முழு பூண்டு, அப்புறம் மல்லி இலை, புதினா இலை, அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நீங்கள் 1க்கு 2 டம்ளர் ஊற்றி நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறமேட்டு நம்ம அளந்து ஊற்றும் போது நான் அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் தானே, கொஞ்சம் அப்படியே இப்போ பண்ணி விட்டுட்டு போங்க. இது செம்ம டேஸ்டான சாப்பாடு. வாங்க சாப்பாடு செய்ய போகலாம். அதாவது நம்ம எண்ணெயை ஊற்றி நல்லா மொறுன்னு வெங்காயத்தை ப்ரௌன் கலரோட டார்க் ப்ரௌனாக மொறுன்னு இருக்கும் இல்லையா, அப்படி வந்து நம்ம வறுத்து வச்சு போகிறோம். இதுக்கு வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், வதக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சிங்கனாலே அதுவே கொஞ்சம் மொறுன்னு ஆகும். ஆனால் இடையில கிண்டிடுங்க. அப்புறம் அக்கா சொன்னாங்க நம்ம கிண்டாமல் வச்சோம், அது தீஞ்சி போச்சுன்னு என் தலையில் போட்டுறாதீங்க. அப்பப்போ கிண்டிக்கோங்க, எட்டியும் பார்த்துக்கோங்க. இந்தமாரி ப்ரௌனிஷாக வந்தோடனே எடுத்து வச்சுக்கோங்க. அதே இதில் வந்து அதே எண்ணெயிலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜீரகமும் அந்த பிரியாணி இலையும் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுதான் தாளிப்பே, அதை போட்டு தாளிக்க போகிறோம். தாளிச்சிட்டு இதை வந்து நம்ம இந்த பிரியாணி இலையை வந்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். ஓகேவா? 2 பச்சை மிளகா வந்து நம்ம முறன்னு அரைச்சி வச்சுக்கிறோம். மிக்சிலேயோ இல்லை தட்டியோ எப்படியோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த உருளைக்கிழங்கு தோல் உரித்து ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் மீடியமாக போட்டிங்கன்னா சாப்பிடும் போது அந்த ரைஸோடையும் வந்துடும். அதுவே நம்ம கரண்டியில் வச்சு குத்தி கிண்டி பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது கொஞ்சம் முழுசாக இருக்கிறதோட கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டுக்காதீங்க. அதை போட்டு நல்லா நம்ம கிண்டிக்க போகிறோம். அப்புறம் நம்ம அந்த மிளகாவையும் போட போகிறோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 2 அந்த அதுக்குள்ளே கொண்டையை எடுத்துகிட்டு நம்ம போட போகிறோம். அதுக்கு இடையில வந்து நம்ம என்னென்னா இஞ்சி பூண்டு, நான் குட்டி ஸ்பூனால் தான் நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா இது பிரியாணியில் நம்ம நிறையா போடுறதுக்கு. இது சாதாரண, ஓ மை காட், சாதாரணோடனே நீங்கள் இது சாதாரண நினச்சிடாதீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஏன்னா இஞ்சி பூண்டு இதுக்கு வந்து ரொம்ப ஓகே, ரொம்ப தேவை இல்லைங்கிறனால நான் இப்படி சொல்கிறேன். சரிங்களா? கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த நம்ம வறுத்து வச்ச ஆனியன் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு இந்த தண்ணி இப்போ நம்ம கொதிக்க வைக்கும் போது அது வேறு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஓகேவா? இது எல்லா புலாவ் மாரிலாம் இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹோல் ஸ்பைசஸ் வந்து போட்டு அந்த தண்ணியை ஈர்த்து நம்ம பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சண்டே வந்து உங்கள் வீட்டில் இந்த ஆலு புலாவ் கண்டிப்பாக இருக்கணும். இது துபாயில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் வேறு கண்ட்ரிக்காரங்க தான், அவங்க வந்து எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே வாயில் அப்படியே நின்றுட்டே இருந்தது டேஸ்ட்டுன்னு வைங்களேன். அதாவது நம்ம வந்து ஏற்கனவே கொதிக்க வச்சு நம்ம வந்து தண்ணியை எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அது சூடாக இருந்தால் வெதுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே அதை அளந்து ஊற்றிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் அளந்து ஊற்ற தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி என்ன பண்ணுறது, அப்புறம் தண்ணி பற்றாமல் போயிட்டுன்னா பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது எதுக்கு ஒம்பு கொஞ்சம் வெதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அளந்து நம்ம அந்த தண்ணியை நம்ம திரும்பவும் 1க்கு 1.5 சில பேர் ஊற்றுவாங்க, சில பேர் 1க்கு 2 ஊற்றுவாங்க. அதுமாரி இருக்கும் இல்லையா, அப்படி பண்ணிக்கலாம். நம்ம தக்காளியை வந்து வதக்கும் போது போடக்கூடாது. இந்த அரிசி போடும்போது போட்டோன்னா தான் இது வந்து வேறு மாரி தக்காளி டேஸ்ட்டு கிடைக்கும். வதக்கும் போது போட்டிங்கன்னா வதக்கிங் டேஸ்ட் கிடைக்கும். அது வேண்டாம் நமக்கு. இந்த டேஸ்ட்டை தான் நமக்கு வேணும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி 3/4 வேக்காடு வந்தோன்னே ஃபுல்லாக நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து எந்த அரிசி மோஸ்ட்லி யூஸ் பண்ணோன்னா, வீட்டு சாப்பாடு அரிசி யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு தான் கொடுக்கும். அப்புறம் நல்லா இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? இது வந்து பிரியாணிக்கு போடுற எந்த அரிசினாலும் போடலாம். துளசி 24 அரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி மஸ்ட்டு. இது அங்கே அதில் வந்து அதை வச்சு தான் செஞ்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆனால் இங்கே வந்து துளசி அரிசி நீங்கள் எல்லோரும் பெரம்பலூரில் பிரியாணிக்கு அதை தான் போடுறாங்க. ஸோ நான் அதை போட்டு செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக வந்து இந்த வெங்காயத்தையும் இந்த மல்லி புதினாவும் நெய்யும் போட்டு, ஃபஸ்ட்டு நம்ம நெய் போடல, அதனால் இப்போ போடணும் நெய் போட்டு நீங்கள் கிண்டி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.